மத்திய 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இங்கே வேதம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அப்போது இங்கே சர்க்குணம்ன்றது வந்து ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷனுங்குது. பெர்ஃபெக்ஷன் இங்கிலீஷில், ஃப்ரான்ஸில் பெர்ஃபெக்ஷன். இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேடி பார்த்தா மத்யூரிட்டின்னுக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேடி பார்த்தா ப்ளெனிட்யூடுன்னுக்குது. பெர்ஃபெக்ஷன், மத்யூரிட்டி, ப்ளெனிட்யூட். இப்போ இந்த பூரண இது வந்து ஒரு மனுஷனுக்கு பூரணமாக ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் நீங்களும் நானும் வாழ்க்கையில் பூரணமாக இருக்கணும்னு சொன்னால் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல குறை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பூரணமாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா தேவன் ஒருவர் தான். அதுதான் வேதம் பாருங்களேன் என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவுள். கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் நீங்கள் அதுக்குன்னு முயற்சி செய்யுங்க. அதோட விளக்கம் ஆண்டவர் சொல்கிறார் மேலே 45வது வசனத்தில், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்வதினால் எப்படி செஞ்சான்ட்டு இது இந்த அதிகாரம் முழுவதும் தேவன் ஆண்டவர் சில காரியத்தை சொல்கிறாரு. ஆனால் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குராக இருக்க கடவீர்கள். அப்போ அந்த பூரணத்து வந்து மனுஷனால முடியாது, பூரணமாக இருப்பவர் ஒருவர் தேவன் தான். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு தேவன் எப்படி பூரண உள்ளவராக இருக்கிறார், ஒரு மனுஷன் எப்படி பூரணமாக இருக்க முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் எப்படி பூரணமாக இருக்கிறார், பிதாவாகிய தேவன் பூரணமாக இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. அந்த பூரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு வழியாய் அந்த பூரணம் நமக்கு கிடைக்குது. பிதாவாகிய தேவன் சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராக இருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அது முழுமையாக ஆண்டவர் இயேசுகிட்ட இருக்குது. அது மனுஷன் நாம் அந்த பூரணத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நம்ம அதுதான் தியானிக்க போகிறோம். யாத்திராகமும் 19வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் படிச்சுட்டு. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால். இங்கே முதல் வசனம் சொல்லுது, அவங்க இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு 3 மாதம் அளவும் என்ன செஞ்சாங்களாம், அங்கே தங்கியிருந்து சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இப்போ இதுக்கு வந்து கர்த்தர் இவங்க முதல் எங்கேருந்து பார்க்குறாங்க, அடுத்த வசனம் சொல்லுது அவங்க ரேவைத்திலிருந்து. இங்கே 17வது அதிகாரம் பாருங்கன்னா 17 முதல் வசனம் பக்கம் 17 முன்னே இருக்குது 91வது பக்கத்தில் முதல் வசனம் படிங்க. அதை 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது. தண்ணீர் இல்லாத போணுச்சு. இங்கே முதல் இங்கே வந்து தங்குறாங்க. தங்கி அங்கேருந்து ஒரு 3 மாதம் சென்று இங்கேருந்து கிளம்பி 19வது அதிகாரத்தில் சீனாய் வனாந்தரத்துக்கு போகிறாங்க. இங்கே போகிற போது ஏறக்குறைய அவங்க ஒரு 3 மாதம் அளவு அங்கே தங்கியிருக்கிறாங்க. ஆனால் தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு வந்த சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வேதனை சொல்லுது, அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது. பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் கொண்டு வர்றார், மோசே வழியாக கொண்டு வர்றார். அப்போ கொண்டு வர தேவன் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் பகலில் மேக ஸ்தம்பமாக இருந்து கொண்டு வர்றார். அப்போ தேவன் அந்த அக்கினிமயமாக பகலில் மேகஸ்தம்பமாக கொண்டு வந்து வழியை காட்டுற தேவன் அவங்களுக்கு என்ன தேவை தெரியாதா, அந்த ஜனங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆனால் தேவன் வழி காட்டி கொண்டு வரார். கடைசி வேதம் சொல்லுது அவங்களுக்கு தண்ணீர் குறைப்பட்டது. அப்போ தண்ணீர் குறைப்படும் போது இந்த ஜனங்க மோசைக்கிட்ட முறையிடுறாங்க. முறையிடல, மோசைக்கிட்ட வேதம் சொல்லுது அவங்க வந்து மோசைக்கு எதிர்த்து நின்னாங்கன்னு. ஆனால் மோசை தேவ மகன், தேவோட பிள்ளை என்ன செய்கிறாரு, அவர் எதிர்த்து நிற்கல. அவர் என்ன செய்கிறார், ஓடி போய் தேவன்ட்ட சொல்கிறார்,
இன்றைக்கி அதான் நம்ம வாழ்க்கையில் வேணும். நம்ம கஷ்டமாக இருக்கிறோமா, கவலையாக இருக்குதா மனசில், நம்ம யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. நம்ம சொல்ல வேண்டியது யார்? ஆமாம், அல்லேலூயா. நம்ம தேவன்கிட்ட போய் சொல்லணும். ஏன்னா தேவனுக்கு தெரியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவன் என்ன நமக்கு வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம போகிற வழி பாதை கஷ்டமாக தான் இருக்கும். இவங்க பாருங்கள், தேவன் தான் அழைக்கிறாரு, அதுக்கு உண்டான கிருபையை கொடுக்குறாரு, அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வர மோசையை அனுப்புகிறாரு. அவங்கள இத்தனை வருஷமாக 46 வருஷம் அடிமை இருந்தவங்களை கர்த்தர் கொண்டு வந்து அவங்களுக்கு உண்டான எல்லா காரியம், எல்லாம் தேவையான பொருட்களோடு எகிப்திலேருந்து அனுப்புகிறாங்க. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வரவங்களுக்கு வர பாதையில் தண்ணீர் இல்லை. அப்போ அவங்களுக்கு வாயினால் முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் அதை கேட்டு என்ன செய்கிறாரு? தண்ணீர் அனுப்புகிறார். அதே நேரத்தில் ஆனால் மோசே போய் வேதம் சொல்லுது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்குறாங்களே. அப்போ உண்மையாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோன்னா, எப்போதெல்லாம் நம்மளுக்கு துன்பம் வருதோ, கவலை வருதோ, நேராக கர்த்தரை தான் போய் தேடணும், ஆண்டவர்கிட்ட தான் போய் சொல்லணும். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டுற தேவன் ஒருவர். ஆமாம், நம்ம மனுஷனுடைய சிந்தனைக்கு ஏன் அப்படி நடக்குது, எதனால அநேக கேள்வியாக இருக்கும். ஆனால் தேவன் நல்லவராக இருக்கிறப்படினா, ரட்சிப்பு உண்மையாக இருந்தால், நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது, உண்மையாக பயந்து நடக்கும்போது கண்டிப்பான காரியம் கர்த்தர் அதுக்கு உண்டான வழியை தேவன் தருவார். இப்போ இவங்க கிளம்ப பாருங்கள், 3 மாதம் சென்று இங்கே 19ஆம் அதிகாரத்தில் வராங்க. இப்போ நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்து புறப்பட்டு 3ஆம் மாதம் நாளில் அவங்க சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். 2ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். இப்போ அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்போ என்ன சொல்ற? நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 பேரை சொல்றாரு? யாக்கோப்பு வம்சத்தாருக்கும் சொல்லவும், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லவும். தேவன் முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படும் போது அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? ஆபிரகாமின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஈசாக்கின் தேவனை தான் வெளிப்படுத்துறாரு. இப்போ இங்கே அவர் முடிவு, அந்த தொடர்ச்சி, அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் கர்த்தர் முதலாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு, நீ நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்ன அந்த வாக்கு, அவர் அடுத்தடுத்து வர ஜனங்களை கர்த்தர் வெளிப்படும் போது ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்கள் அப்பாவோட தேவன். யாக்கோப்பிட்ட சொல்கிறாரு, நானும் உங்கள் அப்பாவோட தேவன், உங்கள் தாத்தாவோட தேவன். தாத்தா யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இங்கே தான் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லு. ஏன்னா அந்த ஜனங்க என்னை எப்படி அறிஞ்சாங்க? ஆபிரகாம் யாக்கோப்பின் தேவனாக தான் அறிஞ்சாங்க. அதனால நீ என்னை எப்படி அவங்ககிட்ட நீ சொல்ல வேண்டாம்னா யாக்கோப்பு தேவன் சொல்லுன்றார். சொல்லிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவி. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ அவங்கள காப்பாற்றி எகிப்துலேருந்து கொண்டு வராரு. கொண்டு வந்து அவங்களுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு, ஒரு ஆள் இடத்துல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னார். சந்ததி பெருகிடுச்சு. இப்போ இஸ்ரவேல் ஒரு பெரிய கூட்டமாயிருச்சு. இந்த பெரிய கூட்டத்திற்கு இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே அவங்க கிட்ட நீ சொல்லு. அப்போ இங்கே அவர் என்ன செய்றாரு? 2 பேர் யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், 4ஆவது வசனம் படிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அந்த ஒரு உதாரணம் கொடுக்குறாரு ஆண்டவர். கழுகு என்ன செய்யுமா, தன் குஞ்சு சின்ன சின்ன குட்டி இருக்குது இல்லை, அதை கலந்து கொஞ்சம் பறக்கிற நிலைமைக்கு வரும்போது அந்த இறகுகளால் அந்த சேட்டைகளை அது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு ரொம்ப மைல் தூரத்தில், ரொம்ப கிலோமீட்டர் தூரத்தில் போய் அப்படியே பறந்து அதை தள்ளமா, அப்படி விட்டுடுமா. அது என்ன செய்யும்? அது பறக்க ஆரம்பிக்கும். அது பறக்க ஆரம்பிக்கும் போது புதுசாக அப்படி ஒரு டக்குன்னு விட்டா அப்படி இருக்கும், கொஞ்சம் இல்லை பயம் தானே இருக்கும். அது தள்ளிட்டு அதை பறக்கிறது கவனிக்குமா. அது எங்கே தத்தி அப்படி திணறி இப்படி வரும்போது டக்குன்னா செய்யுமா, அந்த பறவை நேராக அதை தூக்கி என்ன விட்டுறாது, திரும்பி அதை பறக்கிறதுக்கு செய்யும். அப்போ தேவன் வேதம் சொல்லுது, நான் உங்களை எகிப்து தேசத்தை நான் உங்களை கழுகுகளுடைய சேட்டைகளின் மேல் சுமந்து
உங்கள் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீங்களே. இப்போ நான் உங்களை எவ்வளோ நீங்கள் வந்து எந்த விதத்தில் உழாதபடி நான் உங்களை பார்த்துனே இருந்தேன், கவனிச்சுனே இருந்தேனே. எப்போது நான் 46 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்க 40 வருஷத்தில் அவங்க வனாந்தரத்தில் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது 40 வருஷம் ஆகல, அவங்கள கொண்டு வந்த பாதையை பார்க்குறாரு. எந்த விதமான உபத்திரத்து மத்தியில் நான் அவங்களை எல்லாத்தையும் சந்தித்து வந்தேனே. அப்படிப்பட்ட தேவன், யாக்கோப்பின் தேவன், இஸ்ரவேல் தேவன் சொல்கிறார். சொல்லிட்டு இப்பொழுது நீங்கள் படிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை. இந்த வாக்கு நிறுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 10வது அதிகாரத்தில் 12-13 சொல்லுது, என் மீது அன்பு கூர்ந்து என் கற்பனைப்படி கை கொண்டா நான் உன் சந்ததி தலைமுறை உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அங்கே தான் வாக்கு. என் கற்பனையை கை கொண்டு நடந்தால்தான் உன்னை நான் தலைமுறையாக உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் உபாகமம் 10வது அதிகாரம் 12-13 சொல்லு இந்த வசனம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாருங்க, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்துன்னா தனி சொத்து. அதாவது உலகத்தில் இத்தனை கோடி ஜனம் இருக்கிறாங்க, இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் உங்களை நான் பிரித்து எடுத்தேன். எந்த நோக்கம்? அதாவது ஒரு பொருள் வாங்கும்போது என்ன செய்வோம், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியும். ஆனால் இதை சொல்கிறாரு, உங்களை நான் பிரித்து எடுத்தேன்னா பணத்தை கொடுத்து இல்லை, என் அன்பையே கொடுத்து. இங்கே அதுக்கு தான் அந்த அன்பு பின்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டுறாரு. இந்த துவக்கத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழி நடத்தி வந்தார், எல்லா மத்தியும் அவங்கள பாதுகாத்து வந்த தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீங்க. இந்த சொந்த சம்பத்துன்னு வந்து நீங்கள் மல்கியா புஸ்தகம் பாருங்களேன், 17-18 படிங்க சிஸ்டர். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சம்பத்துனா என்னுடைய சொத்துன்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் என்னுடைய சொத்து. 1096 பக்கம் மல்கியா 3வது அதிகாரம் 17வது வசனம் கடைசி பாருங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அங்க என்ன சொல்ல வர்றாரு, என் சொத்து நான் பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பிதாவாகி தேவனுக்கு ஒரு பெரிய சொத்து தான். ஏன்னா மோசே தேவனுடைய வீட்டில் வந்து உண்மை உள்ளவராக இருந்தார், அப்படிதான் சொல்றது இல்லையா. ஆனால் ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவராக இல்லை, அந்த வீட்டில் மகனாக இருந்தார். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஒரு வீட்டில் உண்மை உள்ளவனாக இருக்கிறதுக்கும் ஒரு வீட்டில் தன் மகனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம். உண்மை உள்ளவன்னா செய்வான், சில பொறுப்பு கொடுக்கப்படும். ஆனாலும் மகன் எடுத்து வந்து அப்பாவுடைய சொத்தே அவனுக்கு, ஆமாம், சந்ததி அந்த அடுத்த காரியம் அந்த அப்பாவுக்கு அர்த்தம் அந்த பிள்ளைக்கு தான் வரும். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் சம்பத்தை என் சேர்க்கும் நாளில் நான் அவர்களுடையவர்களாக இருப்பேன். என் சேனை கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனா இருந்தான். அப்போ ஊழியம் செய்கிறான்னா ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்யும்போது எப்படி செய்வோம்? அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் அடுத்த வசனம் சொல்லுது, ஊழியம் செய்யாதவர்கள் நான் பிரித்து எடுப்பேன். அதான் அந்த சம்பத்தின் சொத்து சொல்கிறார். எதனால உங்களை நான் தெரிஞ்சு கொண்ட நோக்கம் என்ன? அந்த நோக்கம் என்ன இங்கே தான் சொல்கிற பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனுடைய தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல தன் அவர்களை கடாட்சிப்பேன். அப்போது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நீதிமான தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கும் தேவனுக்கு பயப்படாத ஒரு பகுதி அதை காட்டுறாரு. ரெண்டாவது நான் சொல்றாரு, அவருக்கு ஊழியம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களும் செய்யாதவன் என்ன செய்வேன்னா கண்டிப்பாக வித்தியாசத்தை காட்டுவான். எப்போ காட்டுவார்? அதான் சொல்றாரு, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே. ஒரு நாள் வரும் நியாய தீர்ப்பு நாள் கடைசியில், அப்போ நான் சேர்க்கும் போது எனக்காக என் பிள்ளைங்க நீதியாக நடந்தாங்களே அவர்களையும் எனக்காக பூமியில் ஊழியம் செஞ்சாங்க அவர்களையும் நான் ஒரு நாள் என்ன செய்வேன், கண்டிப்பாக நான் பிரிப்பேன். அதான் இங்கே இந்த யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, இப்போது நீங்கள் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்கள் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். தொடர்ந்து படிங்க. பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். பூமி எல்லாம் என்னுடையது, பூமியும் அதோடைய சகலமும் தேவனுடையது. அப்போ தேவன்
என்ன செய்யணும் விருப்பமோ அவர் தான் செய்வார். அதனால் மனுஷன் நம்ம தேவன் மீது விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தர் எல்லா வகையிலும் செய்வார்ன்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வார், நம்பி இருக்கும்போது தான் மனுஷ தன்மை நம்மளே நம்ப வேணும். அந்த நம்மளுக்கார நம்ம நம்பி தான் இருக்கணும். ஆனால் அதிகமாக தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கை வேணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த வழியில் கர்த்தர் எல்லாத்தையும் சந்திச்சார். அவங்களுக்கு குறை இல்லை. எல்லாத்தையும் இரவில் அக்கினியமும் பகலில் மேகஸ்தம்பமாக இருந்து 40 வருஷம் அவங்கள வண்ணாந்தத்தில் நடத்தி வர்றாரு. நடத்தி வந்த தேவன் அவங்களுக்கு தெரியாது அவருக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆனால் ஜனங்க என்ன செஞ்சாங்க, தண்ணியில் முறுமுறுத்தாங்க இல்லை, மோசையை போய். அப்போ இதையெல்லாம் தேவன் பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையானது சந்திக்கிறாரு. ஆனால் மனுஷ சுவாபம் என்ன செய்யுது, அதான் மனுஷ சுவாபம் என்ன செய்யுது, வேகமாக கேட்கணும் கொள்ளணும், அது இயற்கை தான். ஆனால் தேவன் அது சொல்கிறாரு, நான் உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் தேவன் கரெக்டாக செய்வார். அப்போது இங்கே கடைசி நாளில் வேதம் சொல்லுது, அவர்களே எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாங்க, ஆகையால் அவங்கள நான் ஊழியம் செய்கிறவங்களை ஊழியம் செய்யாத நான் பிரிப்பேன், நீதிமானும் தேவன் அறியாத ஜனங்க நான் கடைசி நாளில் பிரிப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாக இருப்பீங்க. ஆசாரிய ராஜ்யம்னா இந்த ஜனங்களை கர்த்தர், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொண்ட நோக்கமே ஜனங்கள் தங்களில் உண்மையாய் தேவனுக்கிட்ட அர்ப்பணம் தெரியுதுங்களா? அர்ப்பணம்னா நமக்கு எதெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ அதெல்லாம் இருக்கணும், தேவனை முதலிடம் கொடுக்கணும். அதான் அர்ப்பணம். நமக்கு தேவையானது நமக்கு எல்லாமே ஆண்டவர் சொல்லிதான் தானே இல்லை, மத்திய மார்க்கெல்லாம் சொல்லிதான் சொன்னார். உன் குடும்பத்தையாவது, உன் பிள்ளையாவது, உன் சகோதரியாவது எல்லாரையும் விட்டுட்டு பின்னாலவான்னு சொல்ல. அவங்கள நீ முதலிடம் கொடுக்காத, நீ கொடுக்க வேண்டிய முதலிடம் எனக்கு கொடு. அப்போ தான் நீ என்ன செய்ய முடியும், இதே விட நீ அதிகமாக சகோதரி சம்பாதிச்சுக்க முடியும் பின்னால் சொல்கிறாரு. ஆனாலும் முதலாவது நீ தேட வேண்டிய இது அது தேவனை முதலிடம் கொடு. அதான் இங்கே நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். அப்போ ஆசாரிய ராஜ்யம்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க அனைவரும் தங்களை அர்ப்பணித்து தேவனுக்கு ஆசாரியம் ஊழியம் செய்யணும். தேவனுடைய திட்டமே அதான். ஆண்டவர் முதல் பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்தை சொல்கிறாரு, அவங்கள ஜனங்களை ஆபிரகாம் வழியாக கொண்டு கொஞ்சமாக கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் ஆபிரகாம்கிட்ட எதையும் சொல்லாமல் மறைக்க மாட்டேன், அதெல்லாம் ஒழுங்காக சொல்லி வர்றார். யாத்திராகமம் வந்த உடனே மோசே மூலியமாக இந்த ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, இவங்களை காப்பாற்றி கொண்டு வா. இப்போ மோசே சொல்கிறார், இல்லை ஆண்டவரே எனக்கு ஏற்றுக்கு வா. இல்லாண்டவர் இல்லை, நீ போ, நான் உங்கள் வாயாக இருப்பேன், இல்லை உங்கள் ஆர்வம் அனுப்புகிறேன். போய் அவங்க விடுதலையாக்கி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது ஆண்டவர் முதலாவது சொல்லுறது என்ன சொல்கிறாருன்னா, உங்களை கொண்டு வந்த நோக்கமே எனக்கு இந்த மலை மேலே நீங்கள் செய்வீங்க, ஆராதனை செய்வீங்க. அதான் தேவனுடைய விருப்பம். முதல் தேவனுடைய விருப்பமே நீங்கள் எனக்கு சொந்த ஜனங்களாக இருப்பீங்க. இந்த சொந்த ஜனம் என்ன ஆராதிக்கணும், நீங்கள் உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கும் போது மற்ற உலக ஜனங்க அந்த உண்மை உள்ள தேவனை பார்க்கணும். இதுதான் தேவனுடைய திட்டமே. அதான் முதல்ல இதில் சொல்கிறாரு. இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் இருப்பீங்க. அதாவது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்னை அர்ப்பணம் பண்ணி என்னை நீங்கள் ஆராதிக்கணும். அதான் இங்கே ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி தேவனுக்கு பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுக்காக வாழக்கூடிய ஜனமாக இருக்கணும். இது தான் இஸ்ரவேல் ஜனங்க எதிர்பார்க்குறாரு. ஆனாலும் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எதிர்பார்த்து வரும்போது இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை, கர்த்தருக்கு விரோதமாக நடக்கிறாங்க, கர்த்தருக்கு பொல்லாப்பை செய்கிறாங்க. தேவன் பார்க்குறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனம் கூட்டத்தை அப்படி தான் நினச்சேன் நான், ஏன் இப்படி இருக்கிறாங்க. என்ன செய்கிறார், உடனே 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை எடுக்கிறார். அவர் லேவி கோத்திரத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் தான் அந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நம்ம எல்லாம் ரசிக்கப்பட்டுட்டு ஒரு ஆள் மட்டும்தான் கர்த்தருக்காக இயங்கணும்னு கிடையாது. எல்லாருமே தேவன் அழைக்கிறார், எல்லாருமே கூப்பிடுறாரு. ஆனால் நம்முடைய எந்த அளவுக்கு அந்த அழைப்புக்கு ஏற்ற கிரியை நம்ம என்ன செய்கிறோம். அதான் இங்கே நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் இருப்பீங்க. ஒரே வாக்கு கொடுக்குறார் தேவன், அவ்வளோதான். நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ அந்த விருப்பத்துக்கு என்ன எப்படி செய்யணும், நடக்கணும். அதை என்ன வாக்கு பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், அந்த வாக்கை குறித்து நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இல்லை இது இவருக்கு இது அவருக்கு நம்மளால் செய்ய முடியாது. இல்லை, அப்படி இல்லை. தேவனுடைய துவக்கமே அதான்.
இந்த ஜனங்க எனக்காக ஆராதனை செய்யணும். அடுத்தது இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் லேவி கோத்திரத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ எங்களுக்கு ஊழியம் செய்கின்றாரு. ஆனால் முதல் தேவனுடைய திட்டம் அது கிடையாது. எல்லாமே தேவனுக்கு ராஜரீக கூட்டமாக இருக்கணும், ஆசாரியாக இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பமே அதான். இந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஆண்டவர் இயேசு வந்து எல்லாத்தையும் உடைக்கிறார். பரிசேயர் சதிசேயர் நாங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொன்ன உடனே கர்த்தர் இதெல்லாம் உடைக்கிறார். உடைச்சு இல்லை இதெல்லாம் அப்படி கிடையாது, தேவனுக்கு எல்லாமே ஆராதனை செய்யணும். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு, தன்னை ஒப்பு கொடுக்குறார். ஜனங்களுடைய அங்கே யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு விசுவாசிக்கிறாங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்குறார். அதன் பிறகு எந்த விதமான தடை இல்லாதபடி எல்லாருமே தேவனை ஆராதிக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வரார். அப்போ துவக்கமே என்ன சொல்கிறார் இங்கே, நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். அப்போ இது வந்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனும், பழைய ஏற்பாட்டில் கூட எந்த ஒரு மனுஷனும் தேவனிடத்தில் தனிப்பட்ட உறவு, நீங்கள் பாருங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கிட்ட எந்த மனுஷன் தனிப்பட்ட உறவை தேவனை தேடுறானோ தேவன் அவங்களுக்கு கட்டாயம் பதில் கொடுக்குறாரு, அவங்கள ஒரு தனியாக பிரித்தெடுக்கிறார். ஆமாம். அப்போ அது ஏன்னா அந்த உறவு வந்து தேவனை தேடுகிற உறவு மனுஷனுக்கும் ஏற்படும் போது தான் அப்படிப்பட்ட செய்கை பின்னால் வருது. ஆனால் அதோடைய பின் நிலைமை பார்த்தீங்கன்னா தேவன் தான் தெரியும். ஆனால் அந்த உறவு உண்மையாக இருக்கணும். தேவனுக்கு நமக்கு அந்த உறவு நல்லா ஒழுங்காக இருந்தால் பின்னால் தேவன் எதை செய்ய விரும்பினாரோ அதை என்ன செய்வார், கண்டிப்பாக செய்வார். நீங்கள் உதாரணம் பார்த்துங்க, லேவி சாமுவேல் வந்து சிறு வயசுலேயே எங்கே வர்றாரு, ஏலிகிட்ட வர்றாரு. ஏலியை இல்லை அண்ணால் என்ன செய்கிறாங்க, ஏலியை சாமுவேல் கொண்டு வந்து சின்ன வயசில் விடுறாங்க. 3 வயசு 4 வயசு இருக்க பார்த்து விடுறாங்க. அவர் வந்து தான் செய்கிறார், அங்கேயே வளர்ந்து வர்றார். ஆனால் ஏலிக்கு 2 பிள்ளைங்க இருந்தானுங்க இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது அவங்களும் ஊழியக்காரனுங்க, அவங்க 2 பேரும் ஊழியக்காரங்க. ஆனாலும் சாமுவேலும் அவங்களோட சின்ன வயசாக இருக்கப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஊழியம் செஞ்சுன்னு வர்றாரு. இப்போ 2 பேரும் அவங்க ஏற்கனவே ஊழியம் செய்கிறாங்க. இந்த புள்ள சாமுவேல் என்ன செய்கிறார், ஊழியம் செஞ்சுன்னு வர்றாரு. ஆனால் தேவன் அவங்கள விட்டுட்டாரு. யார்கிட்ட பேசினார்? அப்போ வேதம் சொல்லுது சாமுவேல் இன்னும் தேவனை கர்த்தர் அறியல. ஆனால் கர்த்தர் ஏன் பேசினார், எதுக்கு பேசுகிறாரு? கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் கொடுக்கப்பட்ட வேலையை சாமுவேல் கொடுக்கப்பட்ட வேலையை என்ன செய்கிறாரு, ஒழுங்காக செஞ்சார். அவர் தேவனை அறியல, ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. இந்த ஊழியக்காரன் சொல்லுறது ஏலி சொல்லுறதெல்லாம் செஞ்சார், கேட்டார். ஆனால் அவங்க 2 பிள்ளையும் கேட்கல. இதனால தேவன் பார்த்தாரு, யார் அங்கே செய்து ஒழுங்காக்குறான். அடுத்து பாட்டு நல்லா இருக்கு அந்த வசனம். அப்போ அவர் பாருங்கள், இது பார்க்கும்போது கர்த்தர் அங்கே கவனிச்சுன்னு இருக்கிறாரு. கவனிச்சுட்டு என்ன செய்கிறாரு, சரி சாமுவேல்கிட்ட போய் பேசுவோம். சாமுவேல் போய் கேட்ட உடனே சாமுவேல் என்ன சொல்கிறாரு, ஏலி கூப்பிட்டார் சென்று என்ன ஆண்ட நீ கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லைப்பா நான் கூப்பிடல. 3ஆம் முறை சொல்ல பார்த்து ஏலி தெரிஞ்சிருச்சு, இவர் தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்கள் என்ன நடக்குது. சாமுவேல் தேவனை அறியல, ஆனால் தேவன் சாமுவேல்கிட்ட வராரு. எதுக்கு? ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட வேலை, தனிப்பட்ட முறையில் தேவனை தேடுகிற ஏலி சொல்லி கொடுக்குறத சாமுவேல் செஞ்சார். அதாங்க முக்கியமானது. எப்போ நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமோ நம்ம தேவனை பிரசன்னத்தை கூட பார்க்க தேவையில்லை. நம்ம உண்மையாக சொல்லுகிற காரியம் வேதத்தில் என்ன எழுதியிருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலே போதும், தேவன் நம்ம இடைப்படுவார். செய்யணும், முதலாவது தேவனை தேடணும். சாமுவேல் தேடினார், ஏலி கற்றுக் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஏபோத்தை தரித்து கொண்டு அந்த ஏலி இறங்குக்கு வந்துட்டார். கொஞ்சம் சிறிய வயசில் ஒரு 15-17 வயசுலேயே. காரணம் என்ன? ஏலி சொல்லி கொடுத்ததை சாமுவேல் கேட்டார். அப்போ இங்கே தேவன் அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு சித்தத்தோடு தான் கூப்பிட்றாரு. இங்கே கூப்பிடுறது வந்து நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் இருப்பீர்கள் என்று நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்போ சொல்கிறாரு, இது போய் நீ இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட போய் சொல்லு. அப்போ இவர் மோசே வந்து நேராக இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொல்ல. தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா மோசே வந்து 7ஆம் வசனம் படிங்க சார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். மோசே வந்து யார்கிட்ட சொல்கிறாரு, மூப்பர்கிட்ட சொல்கிறார். வந்து இந்த 20 லட்சம் ஜனங்கிட்ட வாங்க தேவன் இப்படி சொன்னாருன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, மூப்பரை ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 100 பேர் தலைக்குமே ஒருத்தர் வச்சுறாரு மூப்பர். அவங்கள வர சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தேவன் அப்படியா சொன்னார். இவங்க போய் ஜனங்கிட்ட சொல்கிறாங்க. ஜனங்க என்ன செய்கிறாங்க கேட்டு அதற்கு ஜனங்கள்
எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரமாக சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தார். அப்போ மூப்பர் திரும்பி வந்து மோசைகிட்ட சொல்கிறாங்க. மோசை கேட்டுன்னு போய் கர்த்தர்கிட்ட சொல்கிறார். இப்போ இங்கே வந்து மோசையோட வேலை என்ன? ஜனங்கள் கர்த்தர் மோசைகிட்ட சொல்கிறாரு, மோசை கண்டு போய் மூப்பர்கிட்ட சொல்கிறாரு, மூப்பர் போய் ஜனங்கிட்ட சொல்கிறாங்க, ஜனங்க அதை ஏற்றுக்கொண்டு மூப்பர்கிட்ட சொல்கிறாங்க, மூப்பர் வந்து கர்த்தர்கிட்ட மோசைகிட்ட சொல்கிறாங்க, மோசை என்ன செய்கிறாரு? இது தான் பாருங்கள். இப்போ மோசை ஒரு தெய்வம் கிடையாது, மோசை தேவனால் வழிநடத்தப்படுகிறவர். அதான் மோசை தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருந்தார், அவ்வளோதான். தேவன் சொன்னதை கேட்டு ஜனங்களுக்கு சொன்னார். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை, தேவனுக்கு மகனாக இருந்தார். அப்போ ரெண்டுத்தையும் வித்தியாசம் இருக்குதாங்க. அப்போ இங்கே மோசை, இங்கே வேதம் சொல்லுது, இந்த மோசை வந்து 12 லேவி கோத்திரத்தில் வந்தபடியினால் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு மோசையை எடுத்தார். நீங்கள் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் பாருங்களேன், இதோடைய 10வது அதிகாரத்தில் 1, 2, 3 வாசனம் படிச்சுட்டு. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. இப்போ மோசை வந்து ஒரு லேவி கோத்திரத்தில் வந்தார். அவரோட கூட ஆரோன், லேவி அவன் தம்பி, அவன் அண்ணன் வந்தார். குடும்பமும் அந்த ஊழியம் செய்கிறாங்க. ரைட். இப்போது வேதம் சொல்லுது, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல். என்ன வரப்போகிற நன்மை? வரப்போகிற நன்மையாக இராமல். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தான் ரட்சிப்பு வரணும். இந்த நன்மை வராதபடி வேதம் சொல்லுது, வரப்போகிற நன்மைகள் பொருள் இல்லாமல் அவைகள் நிழலாக இருக்குதான். நியாயப்பிரமாணம் வந்து ஒரு நிழலாக இருக்குது. அப்போது நிழலாக இருந்தால் ஒருடைய பாவம், வேதம் சங்கீதம் 32 சொல்லுது, ஒரு பாவம் செஞ்சால் நியாயப்பிரமாணம் அந்த பாவத்தை சுத்திகரிக்கலை, மூடுதுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? மூடுதுன்னா நான் அர்த்தம், ஆமாம், சுத்தப்படுத்தலை, அந்த பாவத்தை மூடி வைக்குது. அப்போது இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய பாவத்திற்காக போய் அவங்க பழியை செலுத்தும் போது அந்த பாவம் சுத்தமாக அவங்க ஆத்மா விட்டு நீங்கலை, ஆனால் மூடி இருக்குது. அப்போ வேதம் சொல்லுது, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவளை செலுத்த வருகிறாள் என்று ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டார். ஒரு காலம் அது என்ன செய்யாமா பூரணப்பட மாட்டாது. ஒரு காலம் அது என்ன செய்யுது, பெர்ஃபெக்ஷன் ஆகாதான். ஒரு காலம் அது என்ன செய்யாது, என்ன சொன்ன வார்த்தை ஃப்ரான்ஸில், மெச்சூரிட்டி ஆகாது. ஒரு காலம் அது முழுமை அடையாது போடுவது. அப்போ எதுனாலன்னா, ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரம் எந்த பழியை செலுத்தினாலும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவன் பாவம் மன்னிக்கப்படாது, பாவம் மூடப்பட்டு தான் இருக்கும். அதனால அவன் வந்து ஆசாரியனாக கூட இருந்தாலும், அதான் வேதம் சொல்லுது, ஆசாரியன் தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் பலிகளை கொண்டு வந்து தேவ சமூகத்தை எடுக்கும்போது தேவன் சிறாத அந்த பாவத்துக்கு ஏற்ற பலிகளை ஏற்றுக்கொள்கிறார், உண்மைதான். ஆனாலும் ஆரோன் பிரதானமான ஆசாரியம் இருக்கிறபடினால் அவனும் அந்த பாவத்துக்காக என்ன செய்யறான், போய் தினமும் பலி செலுத்துறான். புரிஞ்சுங்களா? அப்போ பாவம் ஒரு ஊழிய, அதுதான் வேதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுத்துதல் இருக்குது. ஒருவனும் அந்த தானாக இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தி, அப்போ ஏற்படுத்தினவர் யார்? மோசை கூட இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு அழைச்ச தேவன் தான் அழைச்சார். யாரை? ஆரோனை. ஆனாலும் ஆரோனை அழைக்கும் போது மோசை கூட சேர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பலியிடுற காரியெல்லாம் ஆரோனை ஆசாரியனை ஊழியத்தை செய்யி, அதன் பிறகு ஆரோனுடைய பிள்ளைங்க செய்யின்ட்டு தேவன் தான் சொன்னார். நீ உங்கள் மகனுக்கு ஆரோனுக்கு அடுத்தது நீ எலியாசாரை உங்கள் மகனில் அபிஷேகம் பண்ணு சொல்கிறார், யாத்திரா சொல்கிறார். அப்போ இங்கே தேவன் தான் அழைக்கிறாரு. ஆனாலும் தேவனால் அழைக்கப்பட்ட இந்த ஊழியக்காரன் இவர் தினமும் செய்யணுமா, பலியை செலுத்தணும். வேதம் சொல்லுது, தானும் பலவீனமான இருக்கிறபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறக்கத்தக்கனா இருக்கு. அந்த ஒரு ஊழியக்காரன் எப்போதும் வந்து இறக்கத்தக்க குணம் இருக்கணும். அதை வந்து ஆண்டவர் இயேசுட்டங்குது. இங்கே அந்த குணத்தையும் ஆரோன்ட்டு சொல்கிறார், இறக்கத்தக்க குணமாக இருக்கணும்.
அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்குதான். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஊழியம் செய்ய ஆரோன் பிரதான ஆசாரியார் இருக்கிறபடினால் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பாவத்துக்காக பலியை செலுத்துறாரு. அப்போ 2 வித காரியம். வருஷத்துக்கு ஒரு முறை வேதம் சொல்லுது அவர் பலிப்பிட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அங்கே இவர் பாவம் செஞ்சாலும் உள்ள மறிச்சிடுவார், ஜனங்க பாவத்தின் நிமித்தம் இவர் போனாலும் மறிச்சிடுவார். எப்படி தானோ அவருக்கு உயிருக்கு ஆபத்து. அதான் வேதம் இங்கே சொல்லுது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழியா ஒருவனை இந்த கனமான ஊழியத்தை தானாக ஏற்படுத்திக்க முடியாது. அப்போ தேவன் தான் அழைச்சார். ஆனாலும் அவர் பலியிட செய்கிறார், பாவத்துக்கு பலி கொடுக்குறார். ஆனால் உண்மையானது ஒரு விசை நம்ம பாவ மன்னிப்புக்கு இயேசுகிட்ட எடுத்துக்கொள்ளும் போது தினமும் நம்ம பாவ மன்னிப்புக்குன்னு பலி செலுத்த தேவையில்லை இல்லை. அடுத்தது ஆண்டவர் தான் சொல்கிறாரு, தேவன் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை எதற்காக அந்த பூமிக்கு அனுப்புனாருன்னா அது பின்னால் சொல்லப்படுது அவர் என்னென்ன செஞ்சாருன்னு. சரி, அப்போ இங்கே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் வசனம் சொன்னிச்சு, இப்படி இருக்க படிங்க. 10ஆம் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஆமாம், அதை செலுத்த வருகிற, அப்போ என்ன அர்த்தம்? பாவம் எப்போதும் இருக்குது, அதை செலுத்த பூரணப்படாது, அது முழுமை அடையாதுன்னு சொல்லிட்டேன். படிங்க. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உள்ளென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அந்த இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்த போது அந்த மனசாட்சி அவர்களுக்கு இல்லாத இருந்துன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒரு நிச்சயம் அடைஞ்சிருந்தா வேதம் சொல்லுது அந்த பலிகளை செலுத்துவதுக்கு அவங்க கண்டிப்பாக நிறுத்தப்பட்டிருக்கும். நிறுத்தப்படாத படியினால் அவங்க ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் அவன் ஆசாரியனும் தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னை ஜனங்களுடைய பாவத்திற்கும் எப்போதும் பலிகளை செலுத்துகிறான். அதை நியாயப்பிரமாணம் செலுத்துகிற படியினால் அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. வருஷந்தோறும் பிரதான ஆசாரியர் என்ன செய்யற, வருஷந்தோறும் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போய் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் பாவங்களுக்காக போய் பலி செலுத்துறாரு. அதுதான் நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டு அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. இது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் திட்டம். அப்போ நியாயப்பிரமாணத்தின் மீறினோம், நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை, நியாயப்பிரமாணத்தின் சட்டம் ஒரு தடவை எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால் வேதம் சொல்லுது அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஒரு பலி கொடுத்த நிமித்தம் ஒரு மனுஷனோட பாவம் மன்னிக்காது. அதான் இங்கே அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் பெர்ஃபெக்டாக ஆகணும்னா தேவன் ஒருவர் தான், அதான் சொன்ன தேவன் ஒருவர் தான் பெர்ஃபெக்ஷனானவர். தேவன் ஒருவர் தான் ஆமாம் பூரணம் உணர்வில் முழுமை. ஆமாம், முழுமையானவர் தேவன் ஒருவர் தான், மனுஷனால் முடியாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முழுமை பெர்ஃபெக்ஷன் அடையணுமா, இன்னும் மச்சுரிட்டி ஆகணுமா, இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் முழுமை பிணிச்சு ஆகணுமா, நீங்கள் ஆகணும்னா ஒரே வழி இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு தான் நீங்கள் வரணும்னு சொன்னால் உங்களால் முடியாது. நீங்கள் கிரியையினால் செஞ்சு தேவனை அவரை மகிமைப்படுத்திட்டு நம்ம பரிசுத்தமாக நினைச்சா முடியாது. உங்களுக்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு தான். அதுதான் முதலாவது அவர் தேவன், பிதாவாகிய தேவன் அவர் முழுமையாக பூரணமாக இருக்கிறாருன்னு தேவன் சொல்லுது. அடுத்தது அவர் பூரணமாக இருக்கிறது போல நீங்களும் பூரணமாக ஆகுங்க. அப்போ என்ன வழி? அது என்ன வழி? இயேசு தான். அதான் தொடர்ந்து வேதம் பின்னால் சொல்லுது. இதுக்கு ஆகையால் தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். போதும், புரியுதுங்களா? ஒரே ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிடுன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பலிகளை நீங்கள் விரும்பலை, நீங்கள் விரும்பக்கூடியது என்னன்னா என்ன? ஒரே ஒரு சரீரம். அப்போ அந்த சரீரம் ஒப்பு கொடுக்க வேணும், அந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட வேணும். அந்த சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த ரத்தத்தை தெளிக்கப்படுறவங்க, அந்த ரத்தத்தை இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அப்போ இது நியாயப்பிரமாணத்தில் எந்த விதமான
பாவ மன்னிப்பு இல்லை. ஒரே ஒரு பாவ மன்னிப்பு, மீட்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தான் வேதம் சொல்லுது. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் பாருங்கள், எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 11-12 படிங்க சிஸ்டர். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்களா இடங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவான வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியார் வெளிப்பட்டு, நன்மைக்குரிய. அப்போ நன்மைக்குரியன்னா ஒரு மனுஷனால் மீட்பு தனியாக கிடைக்காது, பாவ மன்னிப்பு தனியாக கிடைக்காது, அதுக்குன்னு பரிகாரம் செஞ்சாலும் கிடைக்காது. ஒரே ஒரு நன்மையானது வேதம் சொல்லுது, பிரதான ஆசாரிய வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டியானதான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுள்ள கூடாரத்தின் வழியாக வெள்ளாட்டுக்கடா இளங்கால் இவைகளை இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமாம், இதுதான் வேதம் சொல்கிறது நமக்கு வரப்போகிற நன்மை. அப்போ கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் போது தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமாக இருக்குது. அப்படின்னா தேவன் முதலாவது கொண்டு வந்த ஆசாரியர் யார்? ஆரோன். ஆரோன் வழியாக வந்த சில நீதி, ஆரோனால் செய்யப்பட்ட சில பலிகள் எல்லாமே பாவ மன்னிப்புக்கே இல்லை. அப்போ தேவன் முதலாவது செஞ்சது என்ன? ஜனங்க பாவ மன்னிப்பு அடையணும். அதுக்கு தான் முதல்ல சொல்கிறார், நீங்கள் எனக்கு எந்த சொந்த ஜனமும் சொந்த சம்பத்தும் இருந்தீங்க, அந்த சொந்த சம்பத்து சொந்த ஜனம் என்ன சொன்னார்? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். இது துவக்கத்திலே சொன்ன தேவன் இவங்களை பரிசுத்தப்படுத்தி சொந்த ஜாதியாக மாற்றுவதற்கு இவங்களை என் கற்பனைப்படி கை கொள்ளுங்கன்னு சொன்னார். ஜனங்க முடியல, கேட்கல. அதன் பிறகு இவங்க என்ன எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பலிகளை சேர்த்துங்க, அதுக்கு உண்டான ஆரோன்னு ஒரு ஆசாரியனை அனுப்பினார். அதையும் சரி வரல, ஜனங்க மனம் திரும்புதல் கேட்ட காரியமே இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் வரும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? பிரதான ஆசாரியர் அனுப்புகிறார். இப்போ இந்த பிரதான ஆசாரியர் வழியாக தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகுது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் முன்குறிக்கப்பட்ட ஆசாரியர் யார்? தேவனுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனால் வழியாக கூட பூரணமாக ஒரு மனுஷன் குணமடைய முடியல, பூரண மாற்றங்கள் உள்ளத்தில் வரல, பூரண எந்த விதமான உள்ள பெர்ஃபெக்ஷன், பரிசுத்தம், மாற்றங்கள், அதாவது உள்ளான மனுஷனுக்குள்ள எந்த விதமான பழைய காரியங்களாம் விட்டு விலகி புதிய காரியம் வரல. அப்போ முழுமையாக எப்போ வருது ஒரு மனுஷனுக்குள்ளன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தான். அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க சிஸ்டர். 7:3. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இப்போ இங்கே சொல்கிறாரு, மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா. இந்த மெல்கிசேதேக்கு ராஜா ஆபிரகாம் காலத்தில் இருந்தார். ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாம் இவரை கண்டு அவருக்கு காணிக்கெல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாம் எல்லாவற்றும் தமது தசமபாகம் கொடுத்தான், இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு அதை மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், முதலாவது நீதியின் ராஜா, பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். ரெண்டு தான், நீதியின் ராஜா, சமாதான ராஜா, அவ்வளோதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட பேர். இந்த பேர் எங்கே இருந்து வந்தார்? வேதம் சொல்லுது இவருக்கு தாய் தகப்பன் இல்லாதவர். ஆனால் வந்தார், எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. ஆனால் ஆபிரகாம் காலத்தில் ஆசாரியராக இருந்தார். இப்போது இந்த மெல்கிசேதேக்கு ஆசாரியர் ஊழியத்தை ஆண்டவர் இயேசு கொடுக்குறாரு. ஆண்டவர் இயேசுக்கு யார் கொடுக்குறாரு? பிதாவாகிய தேவன் கொடுக்குறார் பின்னால். ஆனால் இது கொடுக்கும்போது ஆண்டவர் இயேசுக்கு அப்படி கொடுக்கல. ஆண்டவர் இயேசு எல்லா பாதையும் கடந்து வந்த பிறகு தான் கொடுக்குறாரு. நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் பாருங்கள், தேவன் அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு தேவனுடைய சித்தத்தை செஞ்சார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவருக்கு வந்த சோதனையில் பிதாவின் சித்தத்தை செய்வதுக்கு தான் அவர் எல்லாமே இருந்தது. அவர் போஜனமாக இருந்ததுன்னு சொல்லுது. கடைசி மட்டும் அவர் உலகத்து காரியத்துக்கு உலகத்துக்கு தேவையானது செய்யலை. தேவனுடைய சித்தத்தின்படியே கடைசி மட்டும் செஞ்சு வந்தார். ஒவ்வொரு காலகட்டத்தின் முடிவும் வேதம் சொல்லுது அவருக்கு பரலோகத்திலும் பூலோகத்துக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்போ கொடுக்கப்பட்டது?
அவர் ஊழியம் செஞ்சுருக்கும் போதா? இல்லை. அவர் செஞ்சு பாடுகள் நிமித்தம் எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் வரும்போது தான் அவருக்கு அப்படிப்பட்ட மகிமை தேவன் கொடுக்குறார். இல்லை, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை இதை பற்றி எழுதியிருக்குது. அப்போ ஒவ்வொருவருக்கும் பாருங்களேன், தேவன் நம்ம அறிஞ்சு கொண்ட நமக்கு தேவன் வச்சுக்கிற ஒரு காரியம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, ஒரு சித்தம் இருக்குது. ஆனால் வருகிற சோதனை அதிகமாக தான் இருக்கும். நீ அந்த சோதனையில் எப்படி இருக்கிற, எப்படி நம்ம ஜெயிக்கிறோம், எப்படி கர்த்தரோடு இருக்கிறோன்னு தேவன் பார்ப்பார். அது ஆண்டவர் இயேசு தான் நம்மளுக்கு சாட்சி, மற்ற எங்கேயும் போத்தவில்லை. அப்போ இங்கே சொல்ல போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மெல்கிசேதேக் ராஜாவும் உத்தமமான தேவனுடைய ஆசாரியனும் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனுக்கு ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாமு எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். என்றென்றைக்கும். அப்போ இந்த இவருக்கு கொடுத்த அந்த இவருக்கு மெல்கிசேதேக்கு அந்த பேர் கடைசியில் யாருக்கு வருதுன்னா ஆண்டவர் இயேசுக்கு தான் வருது. இது பாருங்க, அது எபிரேயர் 9ஆம் அதிகாரமா. அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். பிதாவாகிய தேவன் வேதம் சொல்லுது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலும் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஊழியம் ஜனங்க பாவத்துக்காக, தன்னுடைய பாவத்திற்காக உள்ளே போனால், பாவம் செஞ்சு உள்ளே போனால் அவங்க அந்த ஊழியக்காரன் வெளியே வர முடியாது. கர்த்தரை அவங்கள அடிச்சிடுவார், மறிச்சிடுவாங்க உள்ளேயே. அதனால கனமான ஊழியன்னு சொல்லிட்டு இங்கே வேதம் சொல்லுது, கிறிஸ்து பிரதான ஆசாரியருக்கு தம்மைத்தானே அவர் உயர்த்தல. நீரனுடைய குமாரன் இன்று நான் ஜெயித்தேன் என்று அவரோடு கூட சொன்னவரே உயர்த்தினார். பிதாவாகிய தேவன் எப்படி ஆரோனை அழைச்சி இந்த ஊழியத்துக்கு நீ தான் சொன்னாரோ, அதே ஊழியம் தான் ஆண்டவர் இயேசுக்கும் இந்த பிரதான ஊழியத்தை கொடுக்குறாரு, ஆசாரிய ஊழியத்தை கொடுக்குறாரு. ஆனால் என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து படிங்க. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறேன் சொல்லி இருக்கிறாரு. அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தெரிவிக்கப்பட்டார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தெரிவிக்கப்பட்டார். ஆனால் வேதம் மேலே 5ஆவது வசனம் சொல்லுது, நீர் என்ற குமாரன் என்று நான் உம்மை ஜெனித்தேன் இன்று அவரோடு கூட சொன்னவரை அவர் உயர்த்தினார். எதுக்கு? கிறிஸ்து பிரதான ஆசாரியர் தம்மைத்தாமே உயர்த்தல, இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரிய ஆவத்துக்கு தான் கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஆனால் வேதம் இடையில் என்ன சொல்லுதுன்னா, வேறொரு திட்டம், நீர் மெல்கிசேதேக் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மைத்தாமே மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி, யாரை நோக்கி? தேவன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணாராம். எதுக்கு ஜெபம் பண்ணார்? பலத்த சத்தமாய் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். பாருங்க, தேவனுடைய குமாரன் தான், ஆனாலும் அவர் பிதா சொன்னது எல்லாம் செஞ்சார், பிதா சொன்னது எல்லாம் கீழ்ப்படிஞ்சார். பிதா சொன்னது நீ வருஷம் இருப்ப, அதன் பிறகு சிலுவையில் அறையப்படுவ, மறிப்ப, அதெல்லாம் பிதா சொன்னது தான். அப்போ தேவன் இதுக்கெல்லாம் கர்த்தர் இயேசு இதெல்லாம் செவி கொடுத்து கடைசியில் அந்த கடைசி கட்டம், கடைசி நாள் வரும்போது அவர் நோக்கி அழுகிறார். ஏன்? இத்தனை நாள் உன்னோடு கூட இருந்தேன் ஆண்டவரே, இத்தனை நாள் உன்னோட வாழ்ந்தேன், இப்போ நான் உன்னிட்டு பிரிய போகிறேன்னு அந்த ஏக்கத்தால், தெரியுதுங்களா? இந்த இத்தனை வருஷமாக பாடுகள் நிமித்தம் உன்னை சித்த செஞ்சேன்னு, இப்போ நான் மறிக்க போகிறேன்னு, உன்னை விட்டு பிரிய போகிறேன்னு, இந்த நோக்கம் அவருக்கு இருக்குது. அதுதான் கண்ணீரோடு ஜெபிச்சாருன்னா அவருக்கு பயத்தினால இல்லை. எதனாலன்னா அவர் பிதா விட்டு பிரிய போகிறார் முதலாவது. ரெண்டாவது, அவர் குமாரனாக இருந்த போதும் பாடுபட்டதுனாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அடைவதற்கு. அப்போ அவர் வந்த வழி
அவர் மனுஷகுமாரன் தேவகுமாரனாக இருந்தாலும் மனுஷகுமாரனாக இருந்து எல்லாம் பூமியில் பட்ட பாடுகள் அனைத்தையும் மற்றவங்க பாடுபட்டு வரும்போது, மற்ற கஷ்டப்பட்டு வரும்போது அவங்க இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் செஞ்சார், ஏசு செஞ்சார். அதான் மேலே வசனம் சொல்லிட்டு பாருங்களேன். தானும் பலவீனம்லாம் இருந்தபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரக்கம் காற்றவராக இருந்தார். ஒரு ஊழியக்காரன் இறுதியும் அப்படி இருக்கணும். அப்போ ஆண்டவர் இயேசு இறுதியும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் அவர் என்ன மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கடைசி நாளில் அவருக்கு அந்த அதிகாரத்தை, அந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியன் தேவ நாமம் தரிக்கப்பட்டிருந்தார். அப்போ புரியுதுங்களா? வர வழியை பாருங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உலக அனுபவத்திலும் இருக்கட்டும், தேவ காரியத்தில் இருக்கட்டும், பாடுகள், துன்பம், கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனால் முறை என்ன? ஆண்டவர் இயேசுக்கு இந்த இந்த இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார்? பிதாவின் சித்தம் செய்வது தான் அவருக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா அவர் மரிக்க போகிறாருன்னு தெரியும், சிலுவையில் அறையப்பட போகிறாருன்னு தெரியும், பின்னால் அவருக்கு என்னெல்லாம் நடக்குமோன்னு அவருக்கு முன்பே தெரியும். ஆனாலும் அவருக்கு தெரிஞ்சுதாலும் பிதாவுடைய சித்தம் என்னவோ அதை தான் செஞ்சார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பிரதான ஆசாரி மெல்கிசேதேக்கின் படி என்ன செய்கிற? பிரதான ஆசாரியத்துவம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாய் பொருந்திய ஆண்டவர் இயேசு கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கொடுத்தார். அப்போ சும்மா தேவன் ஆண்டவர் இயேசுக்கு அப்படியே கொடுக்கல. புரியுதுங்களா? அப்படி எல்லாமே கஷ்டம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய வளர்ச்சி கூட நம்மளுக்கு போராட்டம் வருதா, நம்ம தேவனை தேடணும். கஷ்டம் வருதா, கர்த்தர்கிட்ட சொல்லணும். வழி அதுதான். அங்கே தான் உருவாகும், அங்கே தான் வழிகளை கர்த்தர் உருவாக்குவார். நம்ம பார்வைக்கு ஏதோ கஷ்டமாக தெரியும், வித்தியாசமாக இருக்கும், முடியாதது போல இருக்கும். ஆனாலும் கர்த்தர் இயேசுகிட்ட ஜெபிக்கும் போது வேதனை சொல்லுது, நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்காக கண்டிப்பாக பரிந்து பேசுவார். ஆனாலும் அவருக்கு உண்டான தன்மை யாருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான பெர்ஃபெக்ஷன் தான் அவருக்கு உண்டான மெச்சூரிட்டி. அவருக்கு தேவன் எதுக்கு என்ன கொடுத்தாரோ அதை கொண்டு அவர் பிதாவின் சித்தத்தை செஞ்சார். அப்போ முதலாவது தேவன் எப்படி இருந்தார்? தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படி பட்டவர்? எப்படி பூரணமாக இருந்தார்? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாய் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பூரணமாக இருந்தார். இப்போ நம்ம மனுஷன் நமக்கு என்ன பூரணம்? இப்போ மனுஷன் நமக்கு பெர்ஃபெக்ஷன் வந்து ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷன் தி ஜோம் இருக்குது. நம்ம அனைவருக்கும் நமக்கு என்ன பெர்ஃபெக்ஷன்? நமக்கு என்ன முழுமை? நமக்கு என்ன பிரதானம், பூரணம்? நமக்கு என்ன? இது எபிரேயர் 6வது அதிகாரத்தை பாருங்கள். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் துறைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை, இப்போ நம்ம நம்பிக்கையெல்லாம் நம்ம மேலே இல்லை, நம்ம நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் இயேசு மேலே இருக்குது. அப்போ வேதம் சொல்லுது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்துமா நங்கூரமாக இருக்குது, திரைக்குள் பிரவேசிக்க. அப்போ ஒரே நம்பிக்கை நமக்கு என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நாம் கிறிஸ்து இயேசு எப்படி பூமியில் பிதாவுக்கு சித்தத்தை செஞ்சாரோ அதே நினைவு தான் நமக்கு இருக்கணும். பிதா ஆண்டவர் இயேசுவோடைய சாயலை கிறிஸ்து விருப்பம் எப்படியோ அந்த விருப்பத்தின்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அதான் இங்கே அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரே நம்பிக்கை இருக்கணும். அவர் எப்படி சிலுவையில் பட்டு ஒரு மகிமையில் அடைஞ்சாரோ அதே போல் நமக்கும் வருகிற பாடுகள் நிமித்தம் கிறிஸ்து எல்லாத்துக்கும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் செய்வார்னு ஒரு சித்தம் இருக்கும் நம்ம இருதயத்தில். இங்கே வேதம் சொல்லுது, உறுதியம் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மா நங்குரமாக இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆமாம், அந்த திரைக்குள்ள அவர் அப்போ அந்த திரை வந்து நம்ம தேவனுக்கு நமக்கும் ஒரு உறவு தடை இருந்ததாக இருந்துச்சு. இப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தடை உடைப்படுது. நியாயப்பிரமாணத்தின் தடை எப்போது இருந்துச்சு? நீ பாவம் தெரிஞ்ச சிறைக்குள்ளே போக மாட்டே, அதனால் ஒரு ஆசாரி என்ன செய்யணும்? உன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்காகவும் பழியில் கொண்டு போகணும். அப்போ அந்த சிறைக்குள்ளே அவன் போய் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்க பாவத்துக்காக பாவ மன்னிப்புக்காக பழியை கொடுக்கணும். ஆனால் இங்கே இயேசு ஒரு முறை பலியானபடினால் நீங்கள் அந்த சிறையை என்ன செஞ்சிச்சு? கர்த்தனை செஞ்சது கீழ்த்தப்படினா நம்ம போகிறதுக்கு எல்லாருக்கும் தேவன்கிட்ட போகிறதுக்கு உத்தரவுக்குது, எல்லாமே தேவன்கிட்ட போகிறதுக்கு அதிகாரங்குது. ஏன்னா இயேசு அதை செஞ்சிருக்கிறார். அப்போ பிரதான ஆசாரியாக இருந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நீதியுள்ள தேவனும் அவர் சமாதானத்தின் தேவனும். நீதியும் பார்க்குறாரு,
தேவனுக்கு சமாதானம், ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்குறார். அப்போ இந்த தேவன் வழியாக தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிதாவாகி தேவனை ஆராதிக்க பரிசுத்த ஸ்தலத்தில் போகிறோம் என்று வேதம் சொல்லுது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி இதுதான். மூணாவது, நமக்கு மனிதர் பூரணமாக, நமக்கு பூரணம் என்ன? இதான் பெர்ஃபெக்ஷன் திசோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசு மேலே தான் இருக்கணும். ஆமாம், இதுதான். எது மாத்திரம், ஏன்னா நம்ம அந்த பிரவேசிக்கிறது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுது ஒரு நாள் இயேசு திரும்பி வருவார், அந்த வருவதற்கு நீ பூரணமாக இருக்கிறியான்னு கேட்குது வேதம் நம்மளை. ஒரு நாள் வருவார், வரும்போது பூமியில் நீ பூரணமாக இருக்கிறியா, நீ எப்படி இருக்கிற அந்த 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 இடத்துக்கு போகிறது பூரணப்படுறியா? 1 யோவான் 3ஆவது அதிகாரம் பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்போ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால். அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பரிசுத்தராக இருக்காரு. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? பூமியில் பரிசுத்தராக இருக்க முயற்சி பண்ணுறோம், முயற்சி பண்ணினே இருக்கிறோம், முயற்சி பண்ணினே இருக்கோம். அதை வேதம் சொல்லுது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதுனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ வேதம் நான் சொல்லுதுன்னா, ஒரு நாள் இயேசு வருவார், நீ பூமியில் இருக்கிற, நீ ஒவ்வொரு நாளும் பெர்ஃபெக்ஷன் பண்ணு, ஒவ்வொரு நாளும் நீ ஆமாம் ஒழுங்குபடுத்து, முழுமையாக பெர்ஃபெக்ஷன் பண்ணு. அப்போ ஒவ்வொரு நாளும் வருவாருன்னு சொன்னான். அப்போ அவர் வருகை இருக்குது தான், அவர் வருகைக்கு நம்ம காத்து இருக்கிறோம். அவர் வரும்போது நான் போயிடுவேன்னு சொன்னால், அவர் வருகைக்கு உண்டான ஆயத்தை நம்ம படணும். பெர்ஃபெக்ஷனாக தான் நமக்கு உண்டானது. பிதாவாகி தேவனுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சு இல்லையா? இல்லை, அவருக்கு ஒரு முழுமை இருந்தது. அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முழுமை இருந்தது. எல்லாம் செய்ய அவரால் முடியும், ஆனால் பிதாவின் சித்தத்தை செஞ்சுனே வந்தார். அவருக்கு ஒரு முழுமை இருந்தது. மூணாவது, நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் என்னன்னா, ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வருவார், வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்ம போவோம். ஆனால் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்ம பரிசுத்தர் ஆவனா தான் போக முடியும், இல்லைன்னா கைவிடப்பட முடியும். அதான் இங்கே சொல்லுது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் எப்படி பரிசுத்தர், அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் வருவார்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து நம்ம வரும்போது நம்ம அவர் எப்படி எந்த இருக்கிறாரோ அப்படியே நம்மள இருக்கணும்னு இவர் சொல்லுது வேதம். அப்போ அவர் வரும்போது தன்னையே சுத்திகரித்துக் கொள்ளுகிறானா, தன்னையே பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவர் வரும்போது நான் ஆயத்தப்படுறேன், அவர் வரும்போது பூரண முழுமை நான் அடைய பூமியில் முயற்சி செய்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையினாலும் அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமைனா ஆவியானவருடைய நிறைவுனாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் பூரணமாக ஆகணும். அதுதான் அதுங்க வேதம் சொல்லுது. இதெல்லாம் தான் நமக்குள்ளே ஒரு முழுமையை அடைய முடியும். பிளெனிட்யூட், நமக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி, நமக்குள்ளே ஒரு பெர்ஃபெக்ஷன். இது எல்லாம் தேவன் மனுஷனுக்கு கொடுக்குறார். அதான் யாத்ராபத்தில் பார்த்தோம், நீங்கள் என்னோட பரிசுத்த ஜாதியும் சம்பத்தம், பரிசுத்த ஜாதியும் ஆசாரிய ராஜ்யமும். எதுக்கு சொன்னார் துவக்கத்திலேயே? இது நீங்கள் ஒரு நாள் எனக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம் மற்ற ஜனங்களை மத்தியில் நீங்கள் எனக்காக இருக்கிற ஜனம் என்றும் தெரியணும். அதே நேரம் எனக்காக நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்கணும். அதான் துவக்கத்திலே சொன்னார். இந்த துவக்கத்திலே சொல்லும் போது ஜனங்க விழுந்துட்டாங்க, ஜனங்க கீழ்ப்படியில், ஜனங்க பொல்லாப்பு கர்த்தருக்கு பிரியம்லாம் நடந்தாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பார்த்து ஒரு நாள் வந்தது. ஆண்டவர் இயேசு அவர் பரிபூர்ணமாக வந்தார். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவி உண்டு, அவருக்கு விசுவாசிகளுக்கு மீட்பு உண்டு, அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. இது எல்லாம் பாருங்க தேவனுடைய சித்தத்தில் நடக்குது பாருங்க. அப்போ மூணாவது மனுஷன் செய்ய வேண்டியது என்ன? அவர் கண்டிப்பாக ஒரு நாள் வருவார், நம்ம எதிர்பார்க்குறோம். வரும்போது நம்மளும் என்ன செய்யணும்? ஆமாம், அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் நம்ம பூமியில் ஆயத்தப்படணும். அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளணும். புரியுதுங்களா? இந்த 3 இதுவும் ரொம்ப முக்கியம். பெர்ஃபெக்ஷன் de Dieu, பெர்ஃபெக்ஷன் de Jésus Christ,
பிரசங்கிச்சு ஜம் நமக்கு இது 3 ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு என்னை பிதாவாகிய தேவன் முன்குறித்து இயேசு கிறிஸ்துவில் கொடுத்துருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் சரீர சபையில் நான் இருக்கிறேன். அது எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தின்படி நான் இருக்கிறேன். இப்போது கிறிஸ்து வரும்போது நான் போயிடணும். அதுக்கு தான் நான் பெர்ஃபெக்ஷன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். அதுக்கு தான் நான் முழுமை அடைகிறேன். அதுக்கு தான் எனக்கு ஒரு ஒரு சபையில் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குது. நாளுக்கு நாள் நம்ம பூரணமாக ஆவதுக்கு தான். அல்லேலூயா. சரிங்க. ஏன் ஜெபம் பண்ணோமா?